பாக்கியராஜுங்கிற ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு வேண்டிய பாக்கிய அலுவலகத்துக்கு டெய்லியும் போனேன். நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த காலத்தில் ஒரு சகோதரனா தோள் மேலே கை போட்டு பழகக்கூடிய ஒரு இடத்தை சினிமா வந்து அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ரெண்டாவது அவருடைய குணம் அன்றையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறாமல் அதிர்ந்து பேசாத ஒரு அன்புக்கு சொந்தக்காரராக இருக்கார். சொக்கத்தங்கம் படத்தில் நான் அவருக்கு பாட்டு எழுதியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான் அது. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரோட படம் பார்த்தது முந்தானி முடிச்சு படம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் படம். எப்போல்லாம் வந்து நான் லோவாக இருக்கேனோ ஓல்டு மெமரிஸ் எப்போவுமே நமக்கு ஒரு ஹாப்பி வைப்ஸ் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். இவர் எப்பயாவது வந்துட்டு போவார்ல, அதை பார்க்கறதுக்குனே பொழுதனைக்கு உட்காந்துருக்கேன் நான் அங்கெல்லாம். ஏன்னா அந்த புத்தகத்தை வாங்கி தொடர்ந்து இவருடைய கேள்வி பதில் படிக்கிறது, இவருடைய அந்த இதெல்லாம் துணுக்குகள் படிக்கிறதுக்காண்டி பாக்கிய என்ன வந்து அவர் தனி சின்னதுலேருந்தே நான் அவருக்கு வாசிக்கிறேன். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அவர் ஆக்ட் பண்ண படத்தை சிகப்ரோஜாக்கள் ரீ ரெக்கார்டிங்லேருந்து, அதுக்கப்புறம் நிறைய படம் அவரது வாசிட்டு இருக்கேன். நான் என்னென்ன படம்னா இருக்குது லிஸ்ட்டு. ஸோ அவர் மியூசிக் பண்ணி அவருக்கு நான் மெயின் ட்ரம்மராக இருந்து இது நம்மால்னு ஒரு படம். ஆமாம், அதில் வந்து சங்கீதம் பாடன்னு அதில் ஒரு காம்படிஷன் சாங் இருக்கும். அதில் அண்ணா வந்து எனக்கு நல்ல சோலோலாம் கொடுத்து அந்த சாங்கில் பிக்சர் ஷூட்டிங்கே போயிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்தோம். இது நம்மாலே வந்து அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு டைலாக் சொல்ல, இருட்டில் வந்து எல்லாரும் இருட்டாகுதுன்னு அதுக்கு ஒரு மெழுகுவத்தி ஏற்றி எல்லாத்துக்கும் ஒரு லைட் வெளிச்சத்தை கொடுங்களேன்னு. என்ன ஒரு மீன்ஃபுல் அது. டைல் ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jayachandran எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore. Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner Kaveri Hospital. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, food partner Salem RR Biryani, dining partner The Mayflower Cafe, travel partner Red Taxi, refreshment partner Wagh Bakri, beverage partner British Empire packaged drinking water, sweets and snacks partner Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined. வணக்கம் ஸ்நேகம் சார். வணக்கம் மிஸ்ஸஸ் ஸ்நேகம், உங்களுக்கு வணக்கம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, கவிதையாலே வந்து என்ன சொல்கிறார், கவிதையால் மாளிகை கட்டலாம், கவிதையால் வந்து பலருடைய மனங்களை கொள்ளை கொள்ளாத மாதிரி 50வது வருஷத்தில் பாக்யராஜ் சாருடைய மனதை கொள்ளை கொண்ட ஒரு கவிஞன் சொல்லலாம் ஸ்நேகன், இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. வந்து நம்ம இயர்லியாக இன்னும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்துருக்கணும். ஆனால் சரியான நேரத்தில் இதை எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அதாவது எது எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும் பாருங்கன்னா, நான்லாம் வந்து நான் ஒரு நடிகராக தான் பார்த்து இப்போ பேட்டி எடுக்கிறேன். யாருக்காக? கண்டிப்பாக. அதாவது பாக்யராஜ் சார் படத்தில் வந்து நடிக்க சான்ஸ் வேணும்னு சொல்லி அவருடைய கேட்டு வெளியே நின்ன ஒரு ஆளில் நானும் ஒருத்தன். ஓகே, இன்னைக்கு பாருங்க, அவருடைய 50வது விழாவில் வந்து நீங்களாம் இப்போ உங்களை மாதிரி பெரிய லெஜெண்டரி பீப்புள் உங்களை நான் பேட்டி எடுக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. நீங்களே இப்படி சொல்றீங்கன்னா ஏன் நிலம் என்னவா இருக்கும்? இப்படி அதை கிவ் அண்ட் டேக். அதனால ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலே வந்து அந்த கண்ணாடி போட்டுட்டு பாக்கிறா சார் அப்படி கையை நீட்டினாருன்னா அந்த ஒரு ஸ்டில்லுக்காக வேண்டிய ஓடி நிற்போம் நம்ம. அந்த அவ்வளோ வந்து கிரேஸ். ஆனால் இன்னைக்கு ஒரு சகோதரனா தோள் மேலே கை போட்டு பழகக்கூடிய ஒரு இடத்தை சினிமா வந்து அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. உண்மையிலேயே சினிமாவுக்கும் ரெண்டாவது அவருடைய குணம் அன்றையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறாமல் அதிர்ந்து பேசாத ஒரு அன்புக்கு சொந்தக்காரராக இருக்கார். எனக்கு ஒரு பெரும் பாக்கியம், அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் நட்பு ரீதியாக. சொக்கத்தங்கம் படத்தில் நான் அவருக்கு பாட்டு எழுதியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான் அது. எனக்கு பாட்டு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இவர் அந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவாக வந்து அது சுச்சுவேஷன் ஒரு மாதிரி டேரக்டருங்கிற ஒரு ஃபீலே வராது. ஏதோ பேசிட்டு வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க பேசிட்டு இருக்க மாதிரியே சொல்லிட்டு அந்த கேரக்டர்லாம் சொல்லும்போது ஏதோ நமக்குள்ளே வாழ்ந்த ஒரு கேரக்டர் தான் வரும். ஒரு படம் அது ஒரு ஆர்ட், அதுக்காக நம்ம மெனக்கட்டு வேலை பார்க்கணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் முதல்ல நம்மளை ரொம்ப ஃப்ரீ ஆக்கிடுவார், ரொம்ப நெருக்கமாக்கிடுவார். உட்காந்து விட்டு வேலை பார்க்க போகும்போதே முதல்ல சாப்பிட்டியா, டீ சாப்பிட்றியா, என்ன பண்ணிகிட்டு இருக்க, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே கதையை ஆரம்பிப்பார். அப்போ என்னென்னா நம்ம கதை வேறு வாழ்க்கை வேறுங்கள் இல்லாமல் ரொம்ப இயல்பாக
தோல் மேலே கை போட்டுக்கிட்டு தனக்கு தேவையானதை வாங்கி தேர்வு பண்ணி அதை சரியான ஒரு களத்தில் கொடுக்கறதுல வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அவருக்கு நிகர் அவர் தான். ரொம்ப ஆசையாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணும்போது. ஒரு மாதிரி ஒரு டேரக்டர்கிட்ட உட்காந்துருக்குங்கிற பயமோ அச்ச உணர்வோ அல்லது ஒரு எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு அண்ணன் கூட உட்காந்து வேலை பார்க்குற ஒரு ஃபீல் எனக்கு எப்போயுமே உண்டாட்டு. மேடம், சொல்லுங்க. அதாவது பாருங்க, நான் இந்த பஞ்ச் இன்டர்வியூலே கப்பல் நீங்க தான். Thank you, Really, sir. it's Thank you, nice. thank you. எப்படி நீங்கள் பாய்ராஜ் படம்லாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பீங்க? எஸ், நான் சின்ன வயசில் தேட்டரில் பார்க்கறதுக்கான, ஏன்னா 90ஸ்க்கு அப்புறம் தான் நான் பிறந்ததுனால பார்க்கறதுக்கான சூழ்நிலை இல்லை. பட் டிவியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரோட படம் பார்த்தது முந்தானி முடிச்சு படம். ஓ, ஆக்சுவலி அதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக அந்த பேக்ரவுண்டு, அந்த ஒரு காமெடி சென்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் படம். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊர்வசி மேமோட கேரக்டரு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் படம். எப்போல்லாம் வந்து நான் லோவாக இருக்கேனோ, ஓல்டு மெமரிஸ் எப்போவுமே நமக்கு ஒரு ஹாப்பி வைப்ஸ் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். முந்தானி முடிச்ச படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன? எல்லாமே சாப்பிட்டுட்டு பாத்திரத்துல கழுவாம போட்டுட்டு போயிடுவாங்க பசங்க. அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். ஊர்வசிக்கும் அந்த பசங்களுக்குமான இந்த பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா கிட்ட அடி வாங்கும் போது காலில் ஃபுல்லாக அந்த வாழை மட்டெல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரான சீன். அந்த ஆலமரத்து அடியில் உட்காந்து எல்லாம் பேசுறது, பெரியவங்கெல்லாம் பஞ்சாயத்து வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்காங்கல்ல, ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கு லைஃப். ரொம்ப ப்ரெஷர் கிடையாது. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கேன் நிறைய. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்போ பாக்யராஜ் சாருக்கு வந்து பாட்டு எழுதுறேன்னு சொன்னோன்னே என்ன ஃபீல் பண்ணுறது? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது ஒரு சேட் சாங் ஐ திங்க். அது ரொம்ப நல்ல பாட்டு. விஜயகாந்த் சாருக்கான சொக்கத்தங்கம் அப்படிங்கிற படத்துலேருந்து. பட் எனக்கு நிறைய சாங் பொதுவாக ஸ்னேகனோட அவர் தான் எழுதினாருன்னே எனக்கு தெரியாது. யதார்த்தமாக பார்த்துட்ருக்கேன் நல்ல பாட்டு இல்லை அப்படி சொல்லும் போது தான் அநேகமாக நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ பேர் செக் பண்ணி பாரு சொல்லுவாங்க. இப்போ யூடியூப்பில் செக் பண்ணும்போது கீழே லிரிசிஸ்ட் நேம் இருக்கும். நிறைய படங்களுக்கு நிறைய பாடல்களில் இவருடைய பாட்டுக்கு கீழே வேறு வேறு பாடலாசிரியர் பேர்லாம் இருக்கும். சில இதில் போடவே மாட்டாங்க. ஸோ இவர் சொல்லும் போது இப்போ தான் நான் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி தான் சமீபத்தில் வந்து பாக்யராஜ் சாருடைய டைரெக்ஷனில் சுக்கத்தங்கம் படத்துலேருந்து அந்த சாங் சொன்னார் அவர். ஊர் ஊராக போகிற மேக கூட்டங்களே அப்படின்ற ஒரு பாட்டு. அது சார், நீங்கள் வந்து பாக்யராஜ் சார் படத்துக்கு நிறைய ஐயோ இந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதாமல் போயிட்டேனே என்ன அப்படி ஃபீல் பண்ண படம் ஏதாவது உண்டா? இல்லை, தூரத்துலேருந்து அவரை பார்த்தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு கிராமத்தில் இருக்கும் பொழுது. ஆனால் வந்ததுக்கு பிறகு எப்படியாவது அவர் கூட சேர்ந்து நிறைய ட்ராவல் பண்ணோன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கான களம் கொஞ்சம் நகர்ந்து போயிடுச்சு. அது காலத்தின் நீழ்ச்சியா அல்லது வயதின் நீழ்ச்சியான்னு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட சாரா தான் கூப்பிட்டு வந்து நிவா நம்ம ஒரு பாட்டு எழுதுவோம் அப்படிம்பாரு. அதை மீறி வந்து பாக்கியா அவருடைய இதழ் அப்படிங்கும்போது நிறைய இவரை பார்க்கறதுக்குன்னே அங்கே உள்ள நண்பர்களோடு சேர்ந்து பாக்கிய அலுவலகம் போவோம். அவர் நடத்தின அந்த புத்தகத்தோடைய அலுவலகம். இவர் எப்பயாவது வந்துட்டு போவார்ல, அதை பார்க்கறதுக்குன்னே பொழுதனைக்கு உட்காந்துருக்கேன் நான் அங்கெல்லாம். ஏன்னா அந்த புத்தகத்தை வாங்கி தொடர்ந்து இவருடைய கேள்வி பதில் படிக்கிறது, இவருடைய அந்த இதெல்லாம் துணுக்குகள் படிக்கிறதுக்காண்டி ஃபேன் ஆகி அந்த பாக்யராஜுங்கிற ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு வேண்டிய பாக்கிய அலுவலகத்தை டெய்லியும் போனேன். நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த காலத்தில். ஆனால் அதே இயக்குனர்கிட்ட நான் பாட்டு எழுதுவேங்கிறது வந்து பெரிய மிராக்கள். அது வந்து அதுவும் அவராக அழைச்சி, அன்பின் பெயரால் அழைச்சி, அது எங்கேயும் தெரியல எந்த இடத்துல நாங்கள் சந்தித்தோம், எப்படி இந்த ஈர்ப்பு வந்துச்சுன்னு தெரியாது. எங்கே பார்த்தாலும் ஒரு பிரதர்ஹுட் இருக்கும் அவர்கிட்ட. வந்து என்னுடைய மூத்த சகோதரனாக பார்த்து தோல் மேலே கை போட்டு பேசும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதிர்ந்து பேசாமல் ஏதோ நம்ம உறவு ஒருத்தவங்க சென்னையில் இருக்காங்க, சினிமாவில் இருக்காங்க அப்படிங்கிற ஃபீலை எப்போதுமே அவர் பக்கத்தில் போகும்போது கொடுத்துருவார். அதுதான் பெரிய கிஃப்ட் எனக்கு. பாக்யராஜ் சாரை வந்து ஒரு நடிகராக, ஒரு டைரக்டராக, ஒரு திரைக்கதை ஆசிரியராக, ஒரு பாடல் மியூசிக் டைரக்டராக, ஒரு பத்திரிகை ஆசிரியராக, ஒரு அரசியல்வாதி, இவ்வளோ டைமென்ஷன் அவர்கிட்ட இருக்குது. எந்த டைமென்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நல்ல மனுஷனாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் கலைகள் அவர் கற்றுக்கொண்டு கற்பித்ததை வந்து கொடுக்கறது. யாருக்கிட்டையுமே வந்து ஒரு புறந்தள்ளி பேசுகிறதோ, தனக்கு தேவைப்படாதங்கிற அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துட்டையும் சமமாக தெளிந்த நீரோடை மாதிரி ஒரு மனிதனால் இவ்வளோ 50 ஆண்டு காலம் இந்த திரையுலகத்தில், ஏன்னா திரையுலகத்தில் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், வெளியில் 50 ஆண்டு காலம் வாழ்கிற வாழ்க்கை திரையுலகத்துக்கான 5 வருஷத்தில் வாழ்ந்துருவான். ஏன்னா அவ்வளோ துரோகத்தை பார்ப்பான், அவ்வளோ எதிர்ப்பு அவமானத்தை பார்ப்பான். இங்கே வந்து ஒருத்தன் நிலை மாறாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஆனால் 50 ஆண்டு காலம் தெளிந்த நீரோடை போல ததும்பாமல் அந்த நடக்கிற அந்த மனித நேயம்ங்கிறது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடியது. அதை மீறி ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கே டச் பண்ணால் வெகுஜனங்களை போய் சேருமோ அப்படி டச் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு திரைக்கதையிலையும். ஒரு கலைஞனாக அது பாடலாசிரியராக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், அப்படிலாம் இருக்கும்போது திரைக்கதையாக பார்க்கும்போது ஆமாம்ல ஆமாம்லன்னு சொல்ல தோணும்.
ஒரு ஆர்டிஃபிஷியல் தோணாத அப்படி ஒரு இயல்பான திரைக்கதை கொடுத்ததுனால தான் அவருக்கு வந்து எனக்கு உயரிய விருது திரைக்கதைக்குன்னே சொன்ன முதல் வாங்கின ஒரு இயக்குனர் அவர். அதனால் வேண்டி எல்லா வகையிலுமே அவர் ஜெயிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு பிரதராக ரொம்ப பிடிக்கும், நல்ல மனிதராக பிடிக்கும், ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக பிடிக்கும், புன்னகை மாறாத ஒரு என்ன சொல்லப்போனால் எம்ஜிஆரோடைய வாரிசாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி, இப்போ வந்து சில படங்கள்லாம் வந்து ரீமேக் பண்ணுறாங்க, பழைய படம் ரீமேக். அப்படி ஒரு படம் இவர் பண்ண படங்களில் அப்படி ஒரு படம் இப்போ ரீமேக் பண்ணால் அது எந்த படமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும்? அதில் என்ன பாட்டு எழுதணும் உங்களுக்கு பிடிக்கும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த நாட்களை வந்து நீங்கள் ரீமேக்கே பண்ண வேண்டாம், பெருசாக மறுபடியும் கொண்டு வந்து இந்த மக்கள்கிட்ட அப்படியே கொண்டு சேர்த்திங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து அது மிகப்பெரிய விழிப்புணர்வு அது கொடுக்கும். அது கமர்ஷியலாகவும் சரி, கண்டென்ட்டாகவும் சரி, கேரக்டராகவும் சரி அது வந்து இருக்கணும். அதில் எங்கேயாவது ஒரு பாத்திரம் நடிகனாவுக்கு சரி, நடிகனாவோ அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ பாடலாசிரியனாவோ எங்கேயோ ஒரு ஓரத்தில் அதில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். சூப்பர் சார், அருமையா. அவர் வந்து நீங்க அணுவா ரசிச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் இங்க நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்தாலும் ஜோடியாக பேட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனிவே நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கலாட்டா கொடுத்துருக்காங்க, அதுக்கு காரணமாக இருந்திருக்காரு அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள். அதுவும் அண்ணன் இன்னொரு அண்ணன் அதுக்கு வந்து அதுக்கான நேர்காணல் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கூடலாம் சேர்ந்து பழகிறதே சினிமா கொடுத்த வரம். எனவே எல்லாத்துக்கும், கலைக்கும், கலைஞர்களுக்கும், இந்த தளத்துக்கும் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ சார். வணக்கம் சோமனி சார். வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சின்னி, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து என்னை இன்டர்வியூ நீங்கள் கேட்குறதுக்கு. இது வந்து எல்லாமே பாக்யராஜ் சாருக்கு. அது என்ன பாக்கி என்ன வந்து அவர் தனி அவர் சின்னதுலேருந்தே நான் அவருக்கு வாசிக்கிறேன். ஆமாம், அதாவது பாக்யராஜ் சார் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு டைரக்டரா, ஆக்டரா, எதோ டைமென்ஷனாக நம்மளுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு அவருக்கு பழக்கம்? எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அவர் ஆக்ட் பண்ண படத்தில் சிகப்ரோஜாக்கள் ரீ ரெக்கார்டிங்லேருந்து, அதுக்கப்புறம் நிறைய படம் அவரது வாசிட்டுருக்கேன். நான் என்னென்ன படம்னா இருக்குது லிஸ்ட்டு. ஸோ அவர் மியூசிக் பண்ணி அவருக்கு நான் மெயின் ட்ரம்மராக இருந்து இது நம்மால்னு ஒரு படம். ஆமாம், அதில் வந்து சங்கீதம் பாடன்னு அதில் ஒரு காம்படிஷன் சாங் இருக்கும். ஆமாம், அதில் அண்ணா வந்து எனக்கு நல்ல சோலோலாம் கொடுத்து அந்த சாங்கில் பிக்சர் ஷூட்டிங்கே போயிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்தோம். மறக்க முடியாது. எல்லாத்தோட அவர் ஒரு சைடு மூவி சைடு டைரக்ட் தட் ஹியூமன், அந்த கைண்ட்னஸ். நான் என் வீட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டதுக்கு எல்லாத்துக்கும் வருவார் அண்ணன். நான் கூட டெல்லியில் இருந்தேன். அப்போ என் அசிஸ்டண்ட் ஃபோன் பண்ணி சொன்னேன், அந்த மாதிரி பாக்கியராஜன் எனக்கு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு. ஐயோ அப்படியே எனக்கு தெரியாதுன்னு உடனே நான் சேஞ்ச் பண்ணி ஃப்ளைட்டை டெல்லியிலேருந்து இந்த ஃபங்க்ஷன் முடிச்சு நாளை காலையில் கிளம்புறேன் பாம்பேக்கு. ஸோ பாக்யராஜ் சார் படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிச்ச படம் இது சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சமான படம் வந்து முந்தானை முடிச்சு, சொல்லவே வேணாம். அதில் எல்லா படமே ஒரு இது இருக்கும் சார் அவர்கிட்ட, ஒரு மெசேஜ். ஒரு அந்த நாட்கள் ஒரு தூரல் நின்று. ஆமாம், ஒரு மெசேஜ் இருக்கும். இது நம்மாலே வந்து அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு டைலாக் சொல்ல, இருட்டில் வந்து எல்லாரும் இருட்டாகுதுன்னு, அதுக்கு ஒரு மெழுகுவத்தி ஏற்றி எல்லாத்துக்கும் ஒரு லைட் வெளிச்சத்தை கொடுங்களேன்னு. என்ன ஒரு மீன்ஃபுல் அது. ஆமாம், சூப்பர். பாக்யராஜ் சார் கூட நீங்கள் வந்து பழகிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி மியூசிக்கும் பண்ணியிருக்கீங்க. அந்த மியூசிக் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுனாக்கா, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சாரோட ஒரு படம் எடுத்தது வந்து அந்த பூஜை அன்னைக்கு 100 பாக்யராஜன் அது கண்டினியூஷன் எடுத்தார். ஏவிஎம்ஆர்ல ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கு வந்தார் ஏவிஎம் ஸ்டுடியோக்கு. அப்போ நான் அவரோட எடுத்து அண்ணன் தான் எனக்கு எடுக்க வச்சு இது பண்ணார். மறக்கவே முடியாது வாழ்க்கையில். ஆமாம், அஃப்கோர்ஸ். இவர் வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வந்து இவர் வந்து வாரிசுன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, ஒரு 24 hours ட்ரிப்பு யாருங்க போயிட்டு வராங்க அமெரிக்காவுக்கு? ஆமாம். ஸோ பாக்யராஜ் சார் வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம். பாக்யராஜ் சார் வந்து ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ஆக்டரு, டைரக்டரு, சகலாக்கல்லா வல்லவர். ஆமாம், அது மாதிரி இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஆசிரியர், பெரிய பொலிட்டிக்ஸ். ஸோ இவ்வளோ டைமென்ஷனில் இருக்கு இல்லையா? அதில் எந்த டைமென்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா டைமென்ஷனும் பிடிக்கும். அது எல்லாமே அது ஒன்று அது. ஸோ பாக்யராஜ் சார் உங்கள் குடும்ப நண்பர்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஸோ பாக்யராஜ் சார் உங்களை நடிகை கூப்பிட்டுருக்காரா? நடிகை கூப்பிட்டுருக்காரா? நான் போய் அவருக்கு அந்த சாங்லேயே அவரோட இருந்திருக்கிறேன். அதோட வேற என்ன வேணும் பாக்கியம்? இப்போ வந்து பாக்யராஜ் சார் இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் இருக்குல்ல, எந்த படம் அவர் படம் போய் எடுத்தா நல்லா இருக்கும்? இன்று போய் நாளை வான்னு ஒரு படம் எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப பிக் ஃபேன் ஆஃப்.
ஓகே, ஸோ ஒரு 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 சின்ன சென்டென்ஸில் பாக்யராஜ் சாரை பற்றி சொன்னால் என்னன்னு சொல்லுவீங்க? அன்பே சிவம். சூப்பர், எக்ஸலண்ட் சிவமணி சார். டைட்டில் ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jayachandran, எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner, Kaveri Hospital. Luxury partner, Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset, Greenways, Chennai, Pullman, Hotels and Resorts, Chennai, Anna Salai, Food partner, Salem RR Biryani, Dining partner, The Mayflower Cafe, Travel partner, Red Taxi, Refreshment partner, Wagh Bakri, Beverage partner, British Empire, Packaged Drinking Water, Sweets and Snacks partner, Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted